ஹாய்! இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மழை டைமில் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மல்லி, இதுக்கு நம்ம மசாலா அரைச்சி சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூனுக்கு மேலே மிளகு, அப்புறம் பூ, பட்டை, இலை இதெல்லாம் போட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆக தண்ணிக்கு வறுத்தா போதும். இதை ஆற வச்சுருங்க. அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் 2 போட்டு நல்லா அதையும் வறுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கறியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க கறி வேகிறதுக்காக. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மூடி போட்டு 5 விசில் விடுங்க. இப்போ ஆற வச்ச மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் நம்ம சேர்க்கணும். அந்த தேங்காயை கொஞ்சம் நம்ம வறுத்து சேர்த்தா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதையும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கறி வெந்துருச்சு. இப்போது நான் இதை வறுவலுக்காக தனியாக எடுத்து வைக்க போகிறேன். வறுவலுக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும். ஸோ அகைன் அந்த குக்கரே வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதை தாளிக்கிறதுக்கு பூ, சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காஞ்ச மிளகாய் 2. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கறி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை கடைசியாக ஆட் பண்ணிப்பேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் தனியாக வறுவல் பண்ணுறதுக்கு. இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லியில தூவி இறக்கிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.